ஹாய் ஆல். இன்னொரு ஒரு வீடியோவில் நானும் மாஸ்டரும் உங்கள் கூட பேசுறதுக்கு வந்துட்டோம். இப்போ ஏஷியா கப் வேற பரபரன்னு போய்கிட்டு இருக்கு. நிறைய டோர்னமெண்ட்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி நடந்துட்டு இருக்கு. ஏஷியா கப்பில் எல்லா டீமும் வந்து அவங்களோட என்ட்ரி கொடுத்துட்டாங்க. சூப்பராக டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கு. ஆனால் த ஓஜி மேட்ச் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டுமாரோ. சண்டே அன்னைக்கு துபாயில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மீட் பண்ணுறாங்க. இந்தியா பாகிஸ்தான்னால எப்பவுமே சின்ன வயசுல இருந்து ஒரு செம்ம மெமரிஸு. மாஸ்டர் நீங்க சொல்லுங்க, உங்க சின்ன வயசுல இருந்து கூட அப்படிதானே? இல்ல நம்ம எல்லாம் ஒரே ஏஜ் தானே, அதுல என்ன ஆமா பெருசா இருக்கு ஆமா பாரு. ஆமா. எடுத்து காமிச்சிருவேன் என் டிரைவிங் லைசன்ஸ். நானும் ஃபேக் டிரைவிங் லைசன்ஸ் காமிச்சேன். சரி இந்தியா பாகிஸ்தான் ஆல்வேஸ் ஸ்பெஷல் தான், ஓகேங்களா. அது இப்ப ரொம்ப கம்மியா விளையாடுறாங்க. அப்பெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா விளையாடுவாங்க. எப்பயுமே டென்ஷன்ஸ் ஹை, எல்லா பிளேயர்ஸும் சொல்றதான். ஸோ தே வில் கிவ் தட் எக்ஸ்ட்ரா இன் த கேம். ஸோ ஆல்வேஸ் ஸ்பெஷல் தான். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து இப்படி ஆரம்பிக்கலாம் மாஸ்டர். உங்களுக்கு உங்களோட நம்ம ஆல்ரெடி வந்து ஃபேவரட் மூமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா பாகிஸ்தான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். அதுலேயும் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இல்லாமல் எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து வேற ஒரு ஃபேவரட்டான மூமெண்ட் ஒன்று இருக்குது. சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு செம இன்னிங்ஸ் ஆடினாருன்னு நீங்கள் சொல்லிட்டே இருப்பீங்க. அந்த இன்னிங்ஸை பற்றி கொஞ்சம் குயிக்காக சொல்லுங்கள். ஒரு இந்தியா பாகிஸ்தானோட ஒரு க்ளோஸ் மூமெண்ட்டு. அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். அது அந்த சென்னை டெஸ்ட் சொல்றீங்களா? ம், ம். சரி. அது வந்து அஃப்கோர்ஸ் சென்னையில நடந்துச்சு, ஓகேங்களா. அந்நேரம் அதான் டீம்ஸ் வந்து எப்படின்னா, இப்ப கொஞ்சம் இந்தியா டாமினண்டா இருக்காங்க. அப்ப டு பி ஃப்ராங்க் பாகிஸ்தான் கொஞ்சம் டாமினண்டா இருப்பாங்க. அது போக கண்டிஷன்ஸ் வந்து ரெண்டு கண்ட்ரிக்கும் சேம் தான். ஸோ சென்னையில விளையாடுறப்ப அஃப்கோர்ஸ் அந்த டைம் வந்து டெண்டுல்கர் தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல 270 ஆர்டர் சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டெண்டுல்கருக்கு வந்து அந்த பேக் ஸ்பேசமா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அவனால ஸ்ட்ரெச்சே பண்ண முடியாது. ஆனா அந்த ஸ்ட்ரெச்சோ பண்ணி 130 என்னமோ அடிப்பாப்ல, ஓகேங்களா. இந்தியா வந்து 15 ரன்ஸ் என்னமோ இருக்கும், 6 விக்கெட்ஸ் போயிருக்கும், 15 ரன்ஸ் தேவைப்படும். எஜ்ஜா அவுட் ஆயிடுவாரு, ஏதோ லாக் பண்ண போய் அவுட் ஆயிடுவாரு. அடுத்த 4-5 ரன்ல இந்தியா ஆல் அவுட் ஆயிடும். அப்போ அதுதானே ஒரு ஸ்டோரி. ஆனா அந்த இன்னிங்ஸ நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தனியா ஒரே ஆளா வந்து ஆல்மோஸ்ட் வின் பண்ற லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒன், ஓகேங்களா. ஏன்னா அந்நேரம் சக்லைன் முஸ்தாக் இருப்பாரு, வசீம் அக்ரம் இருப்பாரு. ஸோ பாகிஸ்தான் டாப் டீம், ஓகேங்களா. அந்த டயத்துல அவங்களுக்கு எடுத்து சிங்கிள் மேனா இருந்து ஆல்மோஸ்ட் ஒன். அதை நீங்க மேட்சை உட்காந்து பார்த்துருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அழுதுருப்பீங்க. எனக்கெல்லாம் வந்து ஹார்ட் புரோக்கன் தான், ஓகேங்களா. ஏன்னா அதுவும் நான் அந்த அந்த டயத்துல நான் சின்ன பையன் தான், ஓகேங்களா. அந்த நேரம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, நாட் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஏன்னா நம்ம சென்னையில நடக்கிறப்ப அந்த ஒரு ஃபீல் இருக்கும். It was a really a great innings, great thing. Of course, it was like heartbroken. Can't say ஓகே that. ஓகே. ஆமா. ஸோ இந்த மாதிரி நிறைய க்ளோஸ் என்கவுண்டர்ஸ், அதான் நான் சொன்ன மாதிரியே வந்து கிரிக்கெட் ஆமா, வேர்ல்டில் வந்து அது அந்த இது ஷார்ட்ஸ்ல போடுறோம் இல்லைங்களா. ஆமா ஆமா, கண்டிப்பா வந்துடும். ஸோ ஓஜி ஆஃப் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா vs பாகிஸ்தான் மீட் பண்ணாலே. ஸோ இந்த தடவை வந்து T20 ஃபார்மேட்டில் ஏஷியா கப்பில் மீட் பண்ண போகிறாங்க. துபாயில் நடக்க போகுது. நியூட்ரல் வென்யூன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பாகிஸ்தானுக்கு வந்து இது கிட்டத்தட்ட ஹோம் கிரவுண்டு மாதிரி தான். லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக தொடர்ந்து இங்கே மேட்ச் ஆடி இருக்காங்க. ஸோ பிளேயிங் லெவன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் மாஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் நான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினாரு. நான் சொன்னேன்ல சஞ்சு சாம்சன் வந்து அவங்க விடுறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க யோசிக்கணும் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. அப்படின்னு சொன்னேன்ல. பட் டு பி ஃப்ரேங்க், எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா பிளேயிங் லெவன்ல ஆடினது. ஸோ எனக்கு எனக்கு அதை அது விட ஒரு ஃபர்ஸ்ட் 3 overs போட்டது. கண்டினியூஸா போட்டுருக்காரு. ஸோ ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் எங்க அப்படின்னு தெரியல. அடுத்த மேட்ச் இந்த மேட்ச் ஆடுவாரா மாஸ்டர்? ஏன்னா போன மேட்ச் ஆடிட்டாரு. பாகிஸ்தான் கூட எப்படிங்க ஆடாம இருப்பாரு, கண்டிப்பா ஆடுவாரு. இல்ல, கேப் வந்து 3-4 டேஸ் தானே இருக்கு, அதனால ஆடிடுவாரா எப்படி? எப்பா எப்பா விடுங்கப்பா, ஏதோ விளையாண்டுட்டாரு. சரி, ஓகே. இப்போ பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்? சேம் பிளேயிங் லெவலில் தான் ஆடுவாங்களா? லைக் அங்கே அந்த பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெயின் ஃபாஸ்ட் பவுலர் ஜஸ்பிரீத் பும்ரா தான். சப்போர்ட் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் ஹார்திக் பாண்டியா இருந்தார். சிவம் டுபேலாம் வந்து கை சுற்றினாருன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து ஜென்யூன் ஆல்ரவுண்டராக பார்க்குறாங்க. ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு 2-3 ஓவர்ஸ் வந்துடும். அது இல்லாமல் வந்து ஸ்பின் டியோஸ் இருக்காங்க, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ். நீங்கள் சொன்ன மாதிரி குல்தீப் யாதவ் கலக்கிட்டாரு, உங்களோட பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ அதே பிளேயிங் லெவனா இல்லை வந்து ஏதாவது அதே சேஞ்சஸ் அதே இருக்குமா? பிளேயிங் லெவன் தான் இருக்கும்ன்றது தான் நான் நினைக்கிறேன். ம். ஏன்னா அதே பட் கிரவுண்ட்ல தான், அதே ஸ்பின் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ அதனால இன்னொரு ஃபாஸ்ட் பவுலிங் கொண்டு வர்றதுக்கு எதுவும் நீடு இல்லை. பேட்டிங் லைனப்ல ஒன்றும் மாத்துறதுக்கு இல்லை. ஸோ அதே லெவனாக தான் இருக்கும் மோஸ்ட் லைக்லி.
ம். பட் ஆனா வந்து நம்மளுக்கு என்ன தெரியலன்னா, இப்போ சஞ்சு சாம்சன் வந்து பிளேயிங் 11ல கீப்பரா ஆடுறாரு. பட் ஆனா அவர் வந்து ஒன் டவுன் வருவாரா? இல்ல வந்து மிடில் ஆர்டர்ல ஆட வைப்பாங்களா? ஒன் டவுன் வந்து எய்தர் சூர்யா இல்ல திலக் வர்மா வருவாங்களா? எப்படி விக்கெட் இல்ல போகுதுன்னு பார்த்துட்டு. சூர்யா தானே வந்தாரு லாஸ்ட் இன்னிங்ஸ். இல்ல லாஸ்ட் இன்னிங்ஸ் வெறும் இப்பயும் சூர்யா தான். ஓகே. ஸோ இதுவே லெஃப்ட் ஹேண்ட் ரவுட்டா? என்னோட சஜஷன்ஸ் சூர்யா தான் நான் சொல்லுவேன். ஓ, லெஃப்ட் ஹேண்ட் ரவுட்னா சொல்றீங்களா? அப்படிதானே ஏன்னா வந்தாங்க, ரவுட் தான் வந்தாரு. ஸ்கை தாங்க வருவாரு எனக்கு தெரிஞ்சு. ஓகே. ஆனா இது வரைக்கும் சஞ்சு சாம்சன் வந்து கீழ வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணதில்ல. அண்ட் ஐபிஎல்லையும் அவர் வந்து த்ரூ அவுட் த கரியர் வந்து மேல தான் ஆடி இருக்காரு. ஸோ எப்படி சூட் ஆக போகுதுன்னு தெரியல அவருக்கு அந்த பொசிஷன். ஏன்னா கீழ வந்து ஐ மீன் இந்த டீம் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு வந்து பிளேயிங் 11 ஆல் 11 பிளேயர்ஸ் ஷுட் பேட்ன்ற தியரி தான் இவங்களுக்கு. இல்ல ஏன்னா சிவம் கரெக்ட். துபே நமக்கு அது எப்பயுமே சேலஞ்ச் அதுதானே. நீங்க எவ்வளவு இப்ப இதா விளையாண்டாலும் டாப் த்ரீல தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ டாப் த்ரீ இஸ் ஆல்ரெடி ஃபுல் அப்படிங்கிற மாதிரி தான். ம். பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மாத்துறதுக்கு டவுட் தான். ஓகே. ஸோ வேற என்ன நீங்க வந்து இதுல வந்து எதிர்பார்க்குறீங்க இந்த மேட்ச்ல? வேற ஏதாவது வந்து பரபரப்பா போகுமா இந்த மேட்ச்சு? டாஸ் ஜெயிச்சா எந்த டீம் என்ன பண்ணுவாங்க? அதாவது சேசிங்க்கு போவாங்களா? இல்ல பேட்டிங் ஃபர்ஸ்டா? இல்ல நான் லாஸ்ட் மேட்ச்ல வந்து என்ன பார்க்கலன்னா டியூ இருக்கான்னு பார்க்கல. ஓகேங்களா? டியூ இல்ல அப்படின்னு சொன்னா ஆப்வியஸ்லி பேட் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா போக போக எப்படியும் பிச்சு டெடரேட் தான். இல்லைன்னா ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஏன்னா எப்படினாலும் ஸ்பின் கொஞ்சமாச்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரன்ஸ் ஆன் த போர்ட் அண்ட் தென் பண்றதுதான் சேஃப். ஓகே. எனக்கு என்னமோ மாஸ்டர் லைக் இது வரைக்கும் த்ரூ அவுட் த இயர்ஸ் இந்தியா பாகிஸ்தானோட ஒரு இதெல்லாம் பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது அஃப்கோர்ஸ் வந்து இந்த எம்சிஜியில் நடந்த ஒரு மேட்ச் வந்து லைக் என்னோட மோஸ்ட் ஃபேவரட். ஏன்னா வந்து கண்டிப்பாக தோத்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மேட்சை இழுத்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க ஹார்திக் பாண்டியாவும் விராட் கோலியும். ஸோ அது ஒரு மெமரபிள் இன்னிங்ஸ். ஸோ அது இல்லாமல் வந்து நான் ஓவர் த இயர்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் அப்படின்றது வந்து இந்த ஓஜி கேமு மதர் ஆஃப் ஆல் கேம்ஸு கிரிக்கெட்டோட ஒரு பெரிய ஒரு டைட்டன்ஸ் கிளாஷு அப்படி இப்படின்னு மீடியா எல்லாமே ஸ்பெகுலேட் பண்ணாலுமே எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக பார்க்கும்போது எனக்கு அது குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி ஒரு கரெக்ட் ஃபீலிங். கரெக்ட் கரெக்ட். ஆமா, அதாவது உங்களுக்கும் அதே அது ஆமா ஒரு ஆமா ஆப்வியஸ்லி அது அது நல்லா தெரியுது. ஸோ அதாவது என்ன சொல்ற, கன்சிஸ்டன்டா இந்தியா வந்து கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் டீமா இருக்கு. ஸோ அந்த ம், ட்ரெண்ட் கண்டிப்பா இப்ப போய்கிட்டு தான் இருக்கு. முந்தி வந்து கொஞ்சம் இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் வந்து பாகிஸ்தான் தான் பெட்டர் டீமா இருந்தாங்க, ஸ்ட்ராங்கர் டீமா இருந்தாங்க. இந்தியா கம்பீட் பண்ணுவாங்க, ஓரளவுக்கு இதா இருக்கும். அது வந்து ஓரளவுக்கு ஈக்குவலி மேட்சிங். இப்போ வந்து கொஞ்சம் நிறைய ஒன் சைடட் மேட்சஸ் நடக்குது. அதுதான் ம், இப்போதைக்கு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு, எக்ஸப்ட் தட் ஒன் T20 நினைக்கிறேன். பட் ஒரே ம். ஒரு இது என்னன்னா, இட்ஸ் ஸ்டில் T20 கேம். ஓகேங்களா? ஸோ என்னதான் ஒன் சைடடா இருந்தாலும் அண்ட் வி நோ டு பாகிஸ்தான் ரைட், லைக் ஆன் தேர் டே தே கேன் பீட் ஆமா. எனி ஒன். ஸோ இப்போ பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? யார் அவங்களோட கீ பிளேயர்ஸ் டார்கெட் பண்ணுறதுக்கு? யாரை வந்து மேபி அவங்க வந்து அட்டாக் பண்ணணும் பவுலர்ஸை? இல்லை வந்து பார்த்து ஆடிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணணும்? அவங்களோட வின்னிங் ஃபார்முலா என்னவா இருக்கும்? சரி, வின்னிங் ஃபார்முலா வந்து இந்தியா பேட்டிங் வந்து வெரி ஸ்ட்ராங் தான். ஓகேங்களா? ஸோ அந்த நமக்கு ஞாபகம் இருக்கா, அந்த மேட்ச் தான் சொல்றேன். இந்த ஷைன்ஸ் ஆஃப் ஃப்ரீடி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல போடுவார் பாத்தீங்களா, ஆமா. நிறைய விக்கெட் விழுந்துரும்ல. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஸ்பெல் போட்டு இந்தியாவை எடுத்தோடனே ஒரு புஷ்பேக் பண்ணாங்கன்னா நல்ல சான்ஸ். அடுத்து அதை விட்டாங்கன்னா ஐ திங்க் அவங்க கிட்ட ஒரு ரிஸ்பினர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நம்ம குல்தீப் யாதவ் மாதிரி கொஞ்சம் வந்து வேரியேஷன் காமிச்சு நல்லா விக்கெட்ஸ் எடுத்தாருன்னா நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ விக்கெட்ஸ் இஸ் த கீ ஃபார் பாகிஸ்தான். அஃப்கோர்ஸ் ஃபார் இந்தியா அதுதான். பட் ஆனா அவங்களுக்கு வந்து கண்டினியூஸா விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா தான் இந்த இந்தியாவோட பவுலிங்ல சாரி பேட்டிங் லைனப்பை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண முடியும். பேட்டிங்ல ம். வந்து தே ஜஸ்ட் நீட் டு see through பும்ரா. ஓகேங்களா? பும்ரா கிட்ட விக்கெட் விடாம இருந்துட்டாங்கன்னா தென் இந்தியா வில் பி அண்டர் சம் ப்ரெஷர். ஏன்னா ஸ்டில் ஸ்பின்னில் நிறைய வருவாங்க. ஸ்பின்னை அட்டாக் பண்றதுக்கு அட்லீஸ்ட் விக்கெட்ஸ் இருக்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். நான் அப்படிதான் நான் ஸ்ட்ராட்டஜி பாக்குறேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் டாஸ் வந்து எந்த லெவலுக்கு குரூஷியல் ஃபேக்டராக இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சான்ஸ் ஃபார் பாகிஸ்தான் டு வின் திஸ் கேம் இஸ் பவுலிங் ஃபர்ஸ்ட் ஆன் திஸ் பிச். ஸோ இவங்கள வந்து நீங்கள் டார்கெட்டை சேஸ் பண்ண விட்டிங்கன்னா நம்ம பசங்க வந்து 200 கொடுத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த பிச் வந்து 200 பிச் இல்லை அப்படின்னு தான் நான் பார்த்தேன். லைக் ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் would be அரௌண்ட் லைக் 165 to 170. ஸோ 200 போகுமான்னு தெரியல. பட் ஆனால் வந்து சேசிங்கை விட ஐ திங்க் நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள வந்து இந்தியாவை வந்து
பேட் பண்ண வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்து கொஞ்சம் ட்ரம்பிள் ஆனாங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து புது மிடில் ஆர்டர் இருக்குல்ல, சஞ்சு சாம்சன் வந்து அவரோட பொசிஷன் மாற்றி ஆடுறாரு. சிவம் டுபே எந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியல. இஸ் கமிங் பேக் ஃப்ரம் அ வெரி புவர் ஐபிஎல். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அவங்கள எடுத்த உடனே நம்ம வந்து நம்ம பாய்ஸை ப்ரெஷர் பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபார்மிடபிள் டோட்டல் அவங்கள அடிக்க விடாமல் 160 165 அந்த ஆவரேஜ்குள்ளே வச்சாங்கன்னா, ஐ திங்க் தே காட் அ பெட்டர் சான்ஸ் ரதர் தேன் தே ஆர் அலோவிங் இந்தியா டு சேஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆக போகுதுன்ட்டு. ஆமா. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, நான் இது ஒன் சைடடா போகாதுன்றதுக்கு நான் இன்னொரு காரணம் என்ன யோசிச்சேன்னா, 2 டீமும் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா விளையாடுறது இல்ல. அது போக நமக்கே பாருங்க, நிறைய பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்ல. இன்ஃபேக்ட் நம்ம அதனாலதான் அவங்கள பத்தி நிறைய பேச முடியல. சோ அந்த அன்னௌன்ஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? சோ இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் பாகிஸ்தான் கொடுத்தாங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்ப நம்ம கண்டிப்பா. இப்ப இங்கிலாந்து கூட ப்ளே பண்ணோம்னா we know what is the strategy. இப்ப நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து ஜஸ்ட் தியரிட்டிக்கலா யோசித்து சொல்றோம். ஆனா ஆக்சுவல் டீமோட அனாலிசிஸ் பண்ணி நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ப்ளே பண்ணது இல்ல. கரெக்ட். அது ஒரு சர்ப்ரைஸ் திங் தான். இது ஒரு வேலிட் பாயிண்ட். சரி, ஓகே. இப்போ நீங்க வந்து உங்களோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். சரி, ஓகே. 2 பேர் இந்தியாவில் சொல்லுங்க, இல்ல 2 பேர் வந்து பாகிஸ்தான்ல சொல்லுங்க. இட்ஸ் அப் டு யூ. எப்பயுமே நான் தானே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஓகே, நீங்க சொன்ன அந்த லெஃப்ட் ஆர்ம் பிரிஸ் ஸ்பின்னர் பாகிஸ்தான்ல, ஆஹ், சகீம் அர்த்தம். மக்கூம் நினைக்கிறேன். ஓகே. ஆஹ், அதுக்கு அடுத்து எனக்கு வந்து நான் இன்னொரு பவுலருக்கே போறேன். பிகாஸ் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி லைக் பவுலர்ஸ், பாகிஸ்தான் பவுலர்ஸ் விசஸ் பேட்ஸ்மேன். ஸோ ஷைன் ஷா அஃப்ரிடி. ஸோ நியூ பால்ல அவர் வந்து ஐயோ, நானே கண்டிப்பா சொல்லிருக்கலாம் போல. இவங்க ரெண்டு பேரும் தான் நானே நியூ பால்ல விக்கெட் எடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அப்படி விக்கெட் எடுத்தாருன்னா மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ம். நம்ம பாய்ஸ்ல வந்து ஐ திங்க் அபிஷேக் சர்மா வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாரு அவரோட இன்னிங்ஸை. ஸோ ஐம் பேக்கிங் அபிஷேக் சர்மா. நிறைய சிக்ஸ் அடிப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த இதுலேயும். அண்ட் என்னோட இன்னொரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இஸ் வருண் சக்கரவர்த்தி. ஓகே. ஓகே. நான் இந்தியாவில் என்ன யோசித்தேன்னா, அகைன் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசித்தேன். எனக்கு அதான் இட்ஸ் மை என்ன சொல்ல இன்ஸ்டிங்டா என்னமோ சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்னமோ ஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தோணுது. ஐ டோன்ட் நோ வை. ஓகேங்களா? ஸ்கைக்கு ஒரு அந்த ஒரு ஹீஸ் டியூ ஃபார் சம்திங் அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுது. இன்னொன்று வந்து சர்ப்ரைஸ் பேக்கேஜா நான் ஹார்திக் பாண்டியா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. மிஷன் பாண்டியா. ஓகே. ஆமா. ஆமா. ஓகே. பாகிஸ்தான்ல மேபி இன்னொரு நம்ம பேட்ஸ்மேன் பார்த்தோம்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரே பேட்ஸ்மேன் நம்மள சாம்பியன்ஸ் ட்ராப்ல இதுல நம்மள அடிச்சாரு ஃபக்கர் ஜமான் தான் தெரியும். அவர் கிரேட் ஃபார்ம்னு நினைக்கிறேன். ஆமா 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 ஆமா. பேட்டிங் வந்து அன்னோன் தான். பட் அந்த ரெண்டு பவுலர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக அவங்க வந்து ஹாரிஸ் ராஃப், ஹசன் அலியை கொண்டு வர்றாங்களான்னு தெரியல. இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னைக்கு மேட்ச்லயே வந்து ஆடாம வச்சதுக்கு, அதாவது ஓமன்ல அவங்க ஆடாம வச்சதுக்கு ரீசன் வந்து அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ் லெக்ஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. பட் ஆனா பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபைனலி இல்ல, உங்களோட வின் ஒரே ஒரு நிமிஷம். நீங்க வேற ஏதாவது, அதாவது ஹெட் டு ஹெட் அந்த மாதிரி ஏதாவது காம்படிஷன் ஏதாவது இருக்குன்னு பாக்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சீயிங் லைக் அவர் ஓப்பனர்ஸ் வர்சஸ் சயின்ஸ் ஆஃப்ரிடி அந்த மாதிரி வேற ஏதாவது இருக்குமோ? ஏதாவது காம்பினேஷன் உங்களுக்கு தோணுதா? அதான், அதாவது பாகிஸ்தான்ல வந்து இந்த ரெண்டு மூணு இல்ல, லைக் ஒருத்தர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், இன்னொருத்தரும் வந்து ஒரு ஸ்பின்னர் இருக்காங்க. அவங்களுக்கும் ஸ்கைக்கும் நடக்கிற இது வந்து பேட்டில், மிடில் ஓவர்ஸ்ல நடக்கிற பேட்டில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி லைக் ஓப்பனர்ஸ் வந்து இப்போ ஹாரிஸ் ராஃபும் ஆடினார்னு வச்சுக்கோங்க, இல்லை ஹசன் அலி ஆடினார்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பவர் பிளேல வந்து நியூ பால்ல அவங்க ரெண்டு பேரும் பியூர் லீத்தல் ஃபாஸ்ட். யா. அகைன் நம்ம ரெண்டு ஓப்பனர்ஸோட நல்ல புஷ் பண்ணி ஆடுற பிளேயர்ஸு, டவுன் த கிரவுண்ட் இறங்கி வந்து அடிக்கிற பிளேயர்ஸு, அபிஷேக் சர்மா, சுபம் கில். ஸோ அந்த மேட்ச் அப்பும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஓகே. பாப்போம். சூப்பர். ம். இப்போ உங்களோட வின் ப்ரிடிக்ஷன் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் நீங்கள் என்னதான் வந்து ஒன் சைடாக போகாது, காம்படிஷன்லாம் கொடுக்காது அப்படின்னு இருந்தாலும், எனக்கு என்னமோ தோன்றது வந்து என்னென்னா 70-30. I'll go with. I think it is a very big call, but recent forms and maybe எனக்கு வந்து லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன், பாகிஸ்தான் இப்போதைக்கு ரீசெண்டாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. அஃப்கோர்ஸ் ட்ரை சீரீஸ் ஜெயிச்சாங்க. ஸோ பட் ஆனால் அவங்க ஆப்கானிஸ்தான் கிட்டேயும் ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. பட் ஆனால் ஐ எம் கோயிங் வித் லைக் 70-30 ஜஸ்ட் பிகாஸ் ஆன் த பேப்பர்ஸ் இந்தியா இஸ் லைக் அன்மேச்சபிள். ஸோ ஆன் பேப்பர்ஸ் இந்த பிளேயிங் 11 பார்க்கும்போது இட்ஸ் அன்மேச்சபிள். ஸோ ஐம் கோயிங் 70-30. இட்ஸ் அ வெரி பிக் கால். நாளைக்கு சண்டே வந்து நைட்டு வந்து இது அப்படியே கழுவி கழுவி ஊத்த போறாங்க.
70-30க்கு இவ்வளவு பிக் கால்னா நான் 80-20 எழுதியிருக்கேன். எப்பா இந்தியா எப்படியாவது ஜெயிச்சுங்கப்பா, இல்லைன்னா எங்களை ஓட்டி சாவடிச்சிருவாங்க. நான் பரவாயில்லடா, இங்க ஒருத்தன் 80% சொன்னான்டா அப்படின்னு. நீங்க சொன்ன சரி சரி பார்ப்போம், எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மேட்ச் முடிஞ்ச உடனே நம்ம வந்து கண்டிப்பா ஒரு வீடியோ போட்டுருவோம் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கறதுக்கு நாங்கள் எக்ஸைட்டடாக இருக்கோம். அதே மாதிரி நம்மளோட வியூவர்ஸும் எக்ஸைட்டடாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது தாட்ஸ் பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் சொன்ன மாதிரியே வந்து இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் முடிஞ்ச உடனே இன்னொரு வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் அண்ட் சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர். தேங்க்யூ.